கோட்டரியில அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்க தரம் 8 மாணவர்களுக்கான 2ஆம் தவணைக்குரிய பாட அலகு ஓட்ட மின்னியல் தொடர்பான அளவீடுகள் பற்றி பார்க்க போறோம். சரி, அப்ப நாங்க போன வகுப்பில காந்தங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். நாங்க காந்தங்களை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது எப்படி என்று சொல்லி காந்தங்களை எந்தெந்த வகையில உருவாக்க முடியும் என்பதை பற்றியும் பார்த்திருந்தோம். ஒரு நிலையான காந்தத்தை எப்படி தயாரிக்கிறது, தற்காலிகமான காந்தங்களை எப்படி உருவாக்குறது, சரியா, அந்த காந்தங்களை களஞ்சியப்படுத்தி வைக்கப்படுகின்ற முறைகள் பற்றி பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் ஓட்ட மின்னியல் தொடர்பான அளவீடுகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஓட்ட மின்னியல் தொடர்பான அளவீடுகள் யூனிட் 7வது அலகு. இதுல நாங்க ஓட்ட மின்னியல் எல்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமானது. இப்ப எங்களுக்கு நாளாந்தம் நாங்க பயன்படுத்துகின்ற சக்திகள்ல மின் சக்தி பிரதானமானது. அப்ப மின் சக்திய நாங்க எப்படி பயன்படுத்துறோம்? இப்ப ஒரு சுவிட்ச் போட்டா ஆன் ஆகுது, லைட் எரியுது. அப்ப சுவிட்ச் போட்டதுக்கும் லைட்டுக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போறோம். அப்ப நாங்கள் இந்த ஓட்ட மின்னியல்ல சில உபகரணங்களை பயன்படுத்தும். இப்ப நீங்க இது தொடர்பாக தரம் 6லையும் படிச்சிருக்கிறீங்க, 7லையும் படிச்சிருக்கிறீங்க. இப்ப 8ல இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறீங்க. அதாவது இப்ப மின் தொடர்பான பாடத்துல நாங்க வழக்கமாக பேட்டரி, அம்பியர்மானி, தொடுக்கிற கம்பிகள், வோல்ட்டுமானி, மின்குமிழ், ஆளி, இந்த மாதிரியான மின்னியலுடன் தொடர்பான உபகரணங்களை அதுக்குரிய குறியீடுகள் தொடர்பாக எல்லாம் 7, 8ல படிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு நாங்க அதுகளை வச்சு கொண்டு ஒரு மின் சுற்று ஒன்றை அமைக்க போறோம். அப்ப மின் சுற்று என்றால் மின் கரண்ட் சுற்றி வரக்கூடிய ஒரு பாதை. அதாவது மின் ஒரு இடத்துல இருந்து சுற்றி முடியக்கூடிய ஒரு பாதையத்தான் நாங்க மின் சுற்று என்று சொல்றோம். அப்ப அந்த மின் சுற்று ஒன்றை உருவாக்குறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை வச்சு எப்படி பண்ண வேணும், சரி, அது தொடர்பாக பார்ப்போம். இப்ப நாங்க தரம் 6ல சில உபகரணங்களையும் அதற்குரிய குறியீடுகளும் படிச்சிருக்கோம். இப்ப முதலாவது ஒரு மின் குமிழ். ஒரு மின் குமிழ நாங்க குறியீட்டுல குறிக்க வேண்டுமாக இருந்தா ஒரு வட்டம், நடுவில் ஒரு பிளஸ் அடையாளம். இது ஒரு மின் குமிழுக்கான குறியீட்டு அடையாளம். சரியா? இதே போல ஒரு மின்கலம் என்றது ஒரு பேட்டரி. அப்போ ஒரு மின்கலத்தை குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரு பெரிய கோடு, ஒரு சிறிய கோடு. பெரிய கோடுக்கு நேர பிளஸ் அடையாளமும் சிறிய கோட்டுக்கு நேர மைனஸ் என்ற அடையாளமும் நாங்க குறிச்சு காட்ட வேணும். சரியா? ஒரு மின்கலம் ஒரு பேட்டரி குறிக்கிறதாக இருந்து 2 பேட்டரிகளாக இருந்தால் 2 தரம்
இதே போல ஒரு பெரிய கோடு ஒரு சிறிய கோடு நாங்க போடுவோம். இப்ப பாருங்க இப்படி 2 பேட்டரி இணைக்க வேணும்னா இந்த இடத்துல திரும்பவும் ஒரு பெரிய ஒரு சிறிய கோடு இணைக்க வேண்டும். பாருங்க இது 2 பேட்டரிகளை குறிப்பிட்டிருக்கிறோம். ஒரு பெரிய கோடும் சின்ன கோடும் ஒரு பேட்டரி, ஒரு மற்ற பெரிய கோடு மற்ற சிறிய கோடு சேர்ந்து ஒரு பேட்டரி. அப்ப இது நாங்க 2 பேட்டரிகளை அடுத்தடுத்து இணைச்சிருக்கிறோம் அர்த்தம். இப்ப நாங்க இந்த பாடத்துல திரும்ப படிக்க போறோம். இப்படி தொடர்ந்து இணைக்கிறத தொடர் இணைப்பு என்று சொல்லுவோம். ஒன்றுக்கு கீழே ஒன்றாக இணைத்து சமாந்தர இணைப்பு என்று சொல்லுவோம். அப்ப அதுகள் தொடர்பாக நாங்க பின்னால படிக்க தெரியும். சரி, அப்ப இதுல ஒரு பேட்டரிக்கான குறியீடு ஒரு பெரிய கோடு ஒரு சிறிய கோடு மட்டும் தான். இதேவேளை ஒரு மின் சுற்றுல வர கரண்ட பாக்குறதுக்கு நாங்க ஆம்பியர் மானிய யூஸ் பண்ணுவோம். ஆம்பியர் மானி தரமாறு 7ல கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்னோட்டத்தை அளப்பதற்கு ஆம்பியர் மானி பயன்படுத்தப்படும். ஆம்பியர் ஆம்பியர் மானிய நாங்க அந்த மின் சுற்றொன்றுல வரைய வேணுமாக இருந்தா அதனுடைய குறியீடாக ஒரு வட்டம் நடுவில் ஏ என்று குறிக்கப்பட்ட குறியீடு. இந்த குறியீடுகள் உங்களுக்கு இப்ப தேவைன்னு சொன்னா நீங்க இத ஒரு கொப்பியில நோட் பண்ணி கொள்ளுங்க. திருப்பி நாங்க மின் சுற்று ஒன்றை வரையும் பொழுது உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஒரு மின்குமிழ், மின்கலம், ஆம்பியர் மானி. மின்னோட்டத்தை அளப்பதற்கு ஆம்பியர் மானி பயன்படுத்தப்படும். அதற்குரிய குறியீடு இப்படி நாங்க போடுவோம். ஒரு வட்டத்துக்குள்ள E என்கின்ற குறியீடு ஆம்பியர் மானியை குறிக்கும். அடுத்ததாக நாங்க 4வதா பார்ப்போம் வோல்ட் மானி. வோல்ட் மானி. வோல்ட் மானி என்பது மின் அழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்கு உதவும். ஆம்பியர் மானி மின்னோட்டத்தை அளக்க உதவும். வோல்ட் மானி மின் அழுத்த வித்தியாசம் வோல்டேஜ் எவ்வளவு என்றதை அளக்கிறதுக்கு உதவும். அதனுடைய குறியீடு அதே போல ஒரு வட்டம் போட்டு நடுவில் பி என்கிற குறியீட்டால நாங்க குறியீட்டு காட்டுவோம். வோல்ட் மானி ஒரு வட்டத்துல பி என்கின்ற குறியீடு போட்டோம்னா அந்த இடத்துல நாங்கள் வோல்ட் மானி ஒன்றை இணைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த 2 சைடும் போடுற கோடுகள் வந்துதான் தொடுக்கிறதுக்குரிய கம்பி. அது இந்த நடுவுல போடுறதுகள் மட்டும்தான் குறியீடு. சைட்ல நாங்க கோடு போடுறது இப்படி கொண்டு இதோட தொடுக்கிறோம் கனெக்ட் பண்றதுக்காக 2 சைடும் தொடுக்கும் கம்பிகளை வரைஞ்சு விடும். சரி, அப்ப தொடுக்கும் கம்பி என்று சொல்லி சொன்னா அதுக்காக நாங்க தனியாக ஒரு குறியீடும் இல்லை, நேரம் ஒரு கோடு போட்டா சரி. நீங்க கொப்பியில எழுதி கொள்ளுங்க. நேராக ஒரு கோடு போட்டோம்னா சரி, அதுதான் தொடுக்கிற கம்பி. சரி, பாருங்க இந்த குறியீடுகளை வச்சு கொண்டு இனி நாங்க ஒரு மின் சுற்று ஒன்றை அமைக்க தெரிய வேணும். ரைட், இப்ப மின் சுற்று என்றா என்னன்னு நீங்க தரம் 7லையும் தரம் 6, 7ல கட்டாயம் படிச்சிருப்பீங்க மின் சுற்று தொடர்பா. அதாவது
மின்னோட்டம் பாய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சுற்று தான் மின் சுற்று. சரி, அப்ப அந்த மின் சுற்று மின்னோட்டம் பாயறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வைக்க போறோம். அதாவது ஒரு மின்கலத்துல இருக்கிற பிளஸ் மைனஸ் என்கின்ற முனைகளை இது கட்டாயம் குறிப்பிட வேணும். அதுக்காகத்தான் நாங்க அதுல பிளஸ் மைனஸ் போட்டு காட்டுறோம். அப்ப எங்களுக்கு ஒரு மின் சுற்று சரியாக இணைக்கப்பட்டால் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணி வேலை செய்யும். அதாவது சரியா இணைச்சாதான் பல்ப் எரியும் என்று சொல்லலாம். இல்லாட்டிக்கு அந்த கனெக்ஷன் வேலை செய்யாது, லைட் எரியாது. சரி, அப்ப ஒரு மின் சுற்று ஒன்ற அமைப்பு. இப்ப இந்த உபகரணங்களையும் அதுக்குரிய குறியீடுகளையும் நீங்க வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க மின் சுற்று ஒன்ற பார்ப்போம். எளிமையான மின் சுற்று. மின் சுற்று ஒன்றை அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் சரியா எடுக்க போறோம். 2 உலர் மின்கலம் தேவையான பொருட்கள்ல உண்டு. முதலாவது 2 உலர் மின்கலம். காப்பியில நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் கீற நீங்களும் ஒரு மின் சுற்றை வரைஞ்சு கொள்ளுங்க. சரி, அப்ப 2 உலர் மின்கலம் என்று நாங்க சொல்றது 2 பேட்டரிகள் எடுத்திருக்கிறோம். அதோட மின் சூழ் மின் குமிழ். நீங்க மின் குமிழ் என்று போட்டுக்கொள்ளுங்க. மின் குமிழ் பல்ப். மின் குமிழ் ஒன்று எடுத்திருக்கு. அடுத்ததாக தொடுக்கும் கம்பிகள், தொடுக்கும் கம்பி வயர்கள். தொடுக்கும் கம்பிகள் கனெக்ட் பண்றதுக்குரிய வயர்கள், தொடுக்கிற கம்பி. அடுத்ததாக ஆளி, அதாவது சுவிட்ச் ஒன்று எடுக்கிறோம். ஆளி என்று சொல்லுவோம் தமிழ்ல சுவிட்ச். இந்த பொருட்களை எழுதி கொள்ளுங்க. இதை வச்சுக்கொண்டு ஒரு மின் சுற்று ஒன்றை நாங்க அமைப்போம். சரி, இதுக்குரிய பொருட்களை நேரடியாக கீறேக்குள்ள ஒரு படம் வரும். இப்ப பாருங்க, பேட்டரியின் வடிவத்திலேயே நாங்க கீறுறதாக இருந்தால் கீற தெரிஞ்சாக்கள் நேரடியாக கீறிக்கொள்ளுங்க. பேட்டரி எடுத்திருக்கிறோம். சரி, அடுத்தது இதோட ஒரு பல்பை இணைக்க போறோம். ஒரு பல்ப் ஒன்று இணைக்கிறோம். சரி, இப்ப நாங்க உலர் மின்கலம் பேட்டரி போட்டுட்டோம், மின் குமிழ் இணைச்சிட்டோம், கொடுக்குற கம்பி எடுத்துட்டோம். இனி நாங்க சுவிட்ச் போட்டா சரி. இப்ப ஆளிய கொண்டு வந்து இங்கால போடும். இதுல கொண்டு வந்து ஒரு சுவிட்ச் வைக்கும். இப்ப நாங்க தரப்பட்ட பொருட்களை கொண்டு ஒரு மின் சுற்று ஒன்று ரெடி பண்ணிடுறோம்.
இதை நாங்க சிம்பிளான ஒரு சர்க்கிட்னு சொல்லுவோம். எளிமையான மின் சுற்று. சரியா? இப்ப மின் சுற்று என்றா என்னது? மின்னோட்டம் பாய்வதற்காக அமைக்கப்பட்ட அல்லது மூடிய ஒரு சுற்று. சரியா? ரைட். இப்ப இந்த மின் சுற்றுல அந்த அந்த பொருட்களினுடைய அமைப்பிலேயே படம் தெரியிருக்கு. அதாவது பேட்டரியண்டா பேட்டரிய போல உருவம், மின்குமிழண்டா மின்குமிழ மாதிரி ஒரு உருவம், சுவிட்ச் மாதிரி ஒரு உருவம், தொடுக்கிற கம்பி, அதே மாதிரியே வரைஞ்சிருக்கு. இத நான் ஏற்கனவே தந்த குறியீடுகளை வச்சு கொண்டு இதே மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு பார்ப்போம். சரி, அப்ப இந்த பொருட்களை வச்சுக்கொண்டு சிம்பிளா இப்படி ஒரு படத்தை பக்கத்துல கீறி வச்சுக்கொண்டு இத கீறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனா குறியீட்டுல கீற சொன்னா இத இலகுவாக கீற முடியும். சரியா? அப்ப குறியீட்டுல பார்ப்போம். முதல்ல பேட்டரி போட போறோம். 2 பேட்டரிகள். இப்ப நாங்க 2 பேட்டரி கீறோம். சரியா? 2 பேட்டரிகள் கீற போறோம். இதை பார்த்து நீங்க கீறிக்கொள்ளுங்க. இது தெரிஞ்சாக்கள் நீங்களாகவே கீறி பாருங்க. 2 பேட்டரிகள் போட்டு ஒரு பெரிய கோடு சிறிய கோடு ஒரு பேட்டரி. ஆகவே இந்த 2 பேட்டரி வந்திருக்கிறோம். ஆகவே அங்க 2 தரம் போடணும். சரியா? 2 பேட்டரி. அடுத்ததாக இந்த தொடுக்கும் கம்பிகளை கொண்டு போய் ஒரு மின் குமிழுக்கு என்ன செய்யணும்? ஒரு வட்டம் போட்டு நடுவில் பாருங்க, தொடுக்குற கம்பி அப்படியே வருது. இதுல ஆளிக்குரிய குறியீடு ஒரு கோடு. சரியா? ஆளிக்குரிய குறியீடு இப்படி வருது. இது ஆளிக்குரிய குறி. இதே படம் தான். இந்த படத்தை குறியீட்டுல இப்படி காட்டும். ஒரே படம் பிடிக்கிறது கஷ்டம். ஆனா எங்களுக்கு குறியீட்டின் மூலம் இப்படி காட்டுறது இலகுவானது. குறியீட்டுல காட்டுறது இலகுவானது. இப்ப இதுல ஆளி, இதுவும் ஆளிதான், இதுவும் ஆளிதான். இதுவும் மின்குமிழ், அதுவும் மின்குமிழ். மின்குமிழ அதனுடைய வடிவத்துல கீறுறதிலும் பார்க்க குறியீட்டுல காட்டுவது இலகுவானது. அதே போல பேட்டரிய முழுதாக கீறி காட்டுறதிலும் பார்க்க பேட்டரிக்குரிய குறியீடு யூஸ் பண்றதுதான் இலகுவானது. சரியா? இப்ப நாங்க இனி இந்த ஓட்ட மின்னியல் தொடர்பான பாடத்துல எங்க குறியீடுகளை வச்சு, அதாவது ஒரு மின் சுற்று வரைய வேண்டி வருகிற சந்தர்ப்பத்தில நாங்க இப்படி படமா கீறாம அந்த மாதிரி குறியீட்டுல கீறினா உங்களுக்கு விளங்க வேணும். சரியா? அப்ப இதுலயே எங்களுக்கு ஆம்பியர் மானி ஒன்றும் கனெக்ட் பண்ண வேண்டி வந்தால் ஆம்பியர் மானியில குறியீடு, இப்ப நான் இதுல ஒரு ஆம்பியர் மானி இணைக்க போறது. இப்ப இந்த மின் சுற்றுல ஒரு அம்பியர் மானியை இணைக்க அம்பியர் மானியினுடைய வடிவத்துல நாங்க அதை திற வேண்டி இருக்கு. சரியா? அதுவே அதே
மாதிரி இருக்கிற குறியீட்டு படத்துல அம்பியர்மானிய வரைய சொல்லி வந்தா இதோட இடத்துல ஒரு வட்டம் நடுவுல ஏ போட்டா சரி. அந்த ஏ என்பது இந்த அம்பியர்மானியை குறித்து நிற்கும். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு பொருட்களை தந்து உபகரணங்களை தந்து ஒரு மின் சுற்று அமையுங்க என்றா நீங்க அந்த தொடுக்குற கம்பி அதாவது ஒரு கோட்டுனால எல்லாவற்றையும் அடுத்தடுத்து இணைக்க வேண்டும். சரி, அடுத்தடுத்து இணைச்சு கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பேட்டரி, ஆளி, மின்குமிழ், இதுல ஒரு அம்பியர் மானி. சரியா? அதே போல அம்பியர் மானியை நாங்க இணைக்கும் பொழுது நீங்க தொடர்ந்து அதே தொடுக்கிற கம்பியிலேயே இணைச்சு கொண்டு பெறலாம். ஆனா ஒரு வோல்ட் மானி தொடுப்பதாக இருந்தால், வோல்ட் மானி என்றால் நடுவில் வி என்ற எழுத்து பெறப்படும். அந்த வோல்ட் மானியை இணைக்க நீங்க ஏதாவது ஒரு உபகரணத்துக்கு குறுக்காக அதாவது சமாந்தரமாக இணைக்க வேண்டி இருக்கு. இப்ப பல்புக்கு கீழ் இப்படிதான் நீங்கள் இணைக்க வேண்டி வரும். அதை நாங்க அங்கால வோல்ட் மானி அதுகள் படிக்கல. இப்ப தேவையில்லை, இதை நீங்க இருக்கு. சரியா? ரைட். அப்ப நாங்க இப்போ ஒரு எளிமையான மின் சுற்று ஒன்றை அமைச்சிருக்கு. சரியா? அப்ப இதுல நிர்மாணி தேவையில்ல. ரைட். இது ஒரு எளிமையான மின் சுற்று. சரியா? இது அதுக்குரிய உபகரணம், உபகரணத்தோட அந்த படமும் மின் சுற்று அதுல நாங்க குறியீட்டோட வரைஞ்சிருக்கிறோம். சரியா? அப்ப ரைட். இப்ப இப்படி நாங்க ஒரு மின் சுற்று அமைக்கல அதனூடாக மின் வந்து பாயும். அதாவது நாங்க இந்த சுவிட்ச் ஒன் பண்ணிக்கல கரண்ட் வந்து பாஸ் பண்ணப்படும். இதுல அவதானம் மின் குமிழ் ஒளிரும். சுவிட்ச் போட்டா மின் குமிழ் ஒளிரும். அப்ப மின் குமிழ் ஒளிருதுண்டா கரண்ட் போயிரு. சரியா? கரண்ட் போயிடுது. அப்ப அந்த மின்னோட்டம்ண்டா என்ன? அதாவது இந்த கரண்ட் பாயுது என்றா என்ன, எப்படி போகுது? கரண்ட் வந்து ஏற்றங்களால் ஆனது. ஏற்றம்ண்டா என்னது? இரண்டு வகையான ஏற்றங்கள் தான் இருக்கு. ஒன்று நேரேற்றம், அதாவது பிளஸ். இன்னொன்று மறை ஏற்றம். இரண்டு விதமான ஏற்றங்கள் தான் இருக்கிறது. அப்போ ஒரு மூடிய சுற்று ஒன்றின் ஊடாக, மூடிய என்று சொல்லப்பட்டது சுவிட்ச் மூடிய ஒன் பண்ணிய நிலையில, திறந்திருக்கிற நிலைமை என்றால் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணப்பட்டா திறந்திருக்கு, ஆளி திறந்த நிலையில இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப மூடிய மின் சுற்று ஒன்றில் அதாவது சுவிட்ச் போடப்பட்ட மூடிய சுற்று ஒன்றில ஏற்றங்களின் பாய்ச்சல், ஏற்றங்கள் பாய்றதைத்தான் மின் நோட்டம் என்று சொல்லுவோம். மின் ஓடுது இதனூடாக மின் ஓடுது என்று சொல்றது ஏற்றங்கள் பாயுது என்றதான் அர்த்தம். கரண்ட் பாஸ் பண்ணுது, கரண்ட் பாயுது அப்படின்னு ஏற்றங்கள் தான் அங்க பாயுது. சரியா? அப்ப மின்னோட்டம் என்றா என்னது? மூடிய சுற்று ஒன்றின் ஊடாக எழுதி கொள்ளுங்க. இந்த படத்துக்கு கீழே நோட் மாதிரி போட்டு எழுதி கொள்ளுங்க. மூடிய சுற்று ஒன்றின் ஊடாக ஏற்றங்கள் மூடிய சுற்று ஒன்றினூடாக ஏற்றங்களின் பாய்ச்சல் மின்னோட்டம் எனப்படும்.
எழுதிக் கொள்ளுங்க. மூடிய சுற்றினூடாக ஏற்றங்களின் பாய்ச்சல் மின்னோட்டம் எனப்படும். அப்ப இப்ப கரண்ட் பாயுதுன்னா என்னன்னு தெரிய வரும். அங்க கரண்ட் பாயுதுன்னு நாங்க சொல்றது மின்னோட்டம் வந்து ஏற்றங்களின் பாய்ச்சல். சுவிட்ச் ஒன் பண்ணப்பட்ட நிலையில ஏற்றங்களின் பாய்ச்சல நாங்க மின்னோட்டம் என்று சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப நாங்க இப்ப ஒரு மின் சுற்று எப்படி தீர்றது, தேவையான பொருட்களை வச்சு எப்படி குறியீட்டுல போடுறது, மின்னோட்டம் என்றா என்னன்னு பார்த்துட்டோம். சரியா? இப்ப மின்னோட்டம் என்றா என்னது? மூடிய சுற்றினூடாக ஏற்றங்களின் பாய்ச்சல். எழுதி வச்சு கொள்ளுங்க நோட்டம். ரைட். அடுத்ததாக நாங்க இந்த மின்னோட்டம் தெரியும். மின்னோட்டம் என்றா சுவிட்ச் போட்டா அதனூடாக கரண்ட் பாய வேணும், அதுதான் மின்னோட்டம். இப்ப மின்னோட்டத்தை நாங்க ஒரு கடத்தியினூடாக மின்ன பாய செய்து அவதானிக்க போறோம். சரியா? கரண்ட் பாயக்குள்ள என்னென்ன நடக்குது என்றது அவதானிக்க போறோம். சரியா? இப்ப செயற்பாடு புத்தகம் இருந்தா பார்த்துக்கொள்ளுங்க. 7.2 இருக்கு. கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் பாய்தல் தொடர்பானது. கடத்தி ஒன்றினூடாக என்றாயது இதுதான் தொடுக்கும் கம்பிதான் அந்த கடத்தி. இப்ப கடத்தியின் ஊடாக மின்னோட்டம் பாயுதுன்னா கம்பியின் ஊடாகத்தான் பிள்ளைகள் அந்த கரண்ட் போக வேணும். இப்ப நாங்க வீட்டுல எல்லா மின் உபகரணங்களையும் ஏதோ ஒரு வயரால கனெக்ட் பண்ணினா மட்டும்தான் நாங்க கரண்ட் பாஸ் ஆகுது. அதைத்தான் நாங்க கடத்தி என்று சொல்றோம். கடத்துகின்ற பொருள், மின்னை கடத்துவது கடத்தி என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இனி நாங்க கடத்தி என்றுதான் கதைப்போம். தொடுக்கிற கம்பி. நீங்க எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நாங்க அழிச்சு போடுவோம். சரி. செயற்பாடு 7.2 பார்ப்போம். இதுல எங்களுக்கு தேவையான பொருள் வந்து அஹ், 2 பேட்டரியும் ஒரு சுவிட்சும் ஒரு மோட்டரும், மின் மோட்டரும் தொடுக்கிறதுக்கு கம்பி. சரி, அப்ப பாருங்க, உலர் மின்கலம் என்று சொல்லுவோம். பேட்டரிகளை உலர் மின்கலம் என்று சொல்லுவோம். இப்ப 2 உலர் மின்கலம், இரண்டு பேட்டரிகள், ஒரு மோட்டார், தொடக்கும் கம்பி, ஆணி. சரியா? ஆணி. ரைட். இப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்க இதை கீற தேவையில்லை, நீங்க பார்த்து கொள்ளுங்க. அவதானங்களை மட்டும் நாங்க எழுதிக்கொள்ளும். சரியா? பாருங்க, இந்த பொருட்களை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு மின் சுற்றோட வாக்கப்போம். சரியா? அப்ப ஒரு 2 பேட்டரிகள் எடுத்திருக்கிறோம். ஆகவே நாங்க 2 பேட்டரிகளை 2 பேட்டரிகள், ஒரு சுவிட்ச், சுவிட்ச் திறந்த நிலையில இருக்குது.
ரைட். அடுத்த ஒரு ஆளி சரி தொடுக்கிற கம்பி அப்படியே கொண்டு போய் மின் மோட்டர்ல இணைக்கணும். மின் மோட்டர்ல இணைக்க போறோம். சரியா? இப்ப நாங்க right. இப்ப இந்த சுவிட்சை வந்து நாங்க ஒன் பண்ணினா ஆளிய ஒன் பண்ணி ஆளிய ஒன் பண்ணினா கரண்ட் வந்து பாஸ் பண்ணப்படும். சரி, கரண்ட் போகும். சரி, இந்த மின் சுற்றை நாங்க இதுல உள்ள மாதிரி நாங்க உருவாக்கி கொள்ளுவோம். பேட்டரிய எடுத்து 2 பேட்டரிய உண்டா சேர்த்து அதை ஒரு கம்பி தொடுக்கிற கம்பியில இணைச்சு ஒரு சுவிட்சையும் இணைச்சு அப்படியே கொண்டு போய் அந்த கம்பிய இரண்டையும் ஒரு மின் மோட்டர்ல இணைச்சிருக்கு. இப்ப சுவிட்சை ஒன் பண்ணினோம்னா கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் போகைக்குள்ள அவதானம் என்னவாக இருக்கு? இப்ப எங்களுக்கு தெரியும் கரண்ட் போனா மோட்டார் வேலை செய்யும். மோட்டார் வேலை செய்யும். அப்ப முன்னுக்கு இருக்கிற அந்த ஃபேன் வந்து சுத்தும். மோட்டார் ஒர்க் பண்ணிக்கல அந்த ஃபேன் வந்து சுழலும். அப்ப எங்களுக்கு அவதானம் வந்து சுவிட்சை ஒன் பண்ணினா மோட்டார் ஒரு பக்கமாக சுழலுதல். அதாவது மோட்டார் வந்து அதோட ஃபேன் முன்னுக்கு ஃபேன் மாதிரி இருக்கிறது சுழலுறத நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப இது ஒரு அவதானம் மோட்டர் இன்னைக்கு. இப்ப ரெண்டாவது நாங்க என்ன செய்வோம், இந்த மின்கலங்களை அதாவது பேட்டரிகளை மாற்றி தொடுத்து விட்டு பார்க்க போறோம். பேட்டரிகளை முதல் இந்த பக்கமா போட்டுக்கணும், பிறகு கலட்டி மற்ற பக்கமாக போட்டுட்டு திருப்பவும் நாங்க சுவிட்சை ஒன் பண்ணிட்டு அதாவது மின்கலங்களை மாற்றி தொடுத்த பிறகு கலங்களின் முனைகளை மாற்றி தொடுத்த போது அவதானம் யாது? சரியா? இப்ப இந்த 2 அவதானிப்புகளையும் கொண்டு நீங்க என்ன முடிவுக்கு வருவீங்க? அவதானிப்புகளின் மூலம் என்ன முடிவுக்கு வரலாம்? சரியா? அப்ப இப்ப கலங்கள் மின்கலங்களினுடைய முனைவுகளை மாற்றி தொடுக்கும் பொழுது இந்த சுற்றினூடாக பாயிர மின்னோட்டம் கரண்ட் பாயிர திசையும் மாறப்போகுது. சரியா? அப்ப கரண்ட் போற திசையும் மாறக்குள்ள அந்த மோட்டரினுடைய இயக்க திசை மாறும். சரியா? இயக்க திசை மாறும். இப்ப முதல் ஒரு பக்கமாக சுத்தி இருந்தா திருப்பி அது மற்ற பக்கமாக சுழலும். அதாவது மின்னோட்டம் ஆயிர திசை அங்க மாறுது என்று சொல்லு. மின்னோட்டத்தினுடைய இயக்க திசையானது மாறுது. கரண்ட் போற பாதை மாறுறது தான் அந்த மின் மோட்டார் சுழலுகின்ற இயக்க திசை மாறுவதற்கான காரணம். அப்ப முதல்ல நாங்க இந்த பக்கமாக பேட்டரிய போடைக்க ஒரு பக்கமாக சுழலும். திரும்ப பேட்டரிய நாங்க மாற்றி தொடுத்த போது மின் மோட்டார் சுழலுகின்ற இயக்க திசையும் மாறுகிறது. அதுக்கு என்ன காரணம்னா நாங்க மின்கலத்தை மாத்தினா அந்த மின்கலத்தில இருந்து வருகின்ற மின்னோட்டமானது கரண்ட் ஆனது ஆயிர திசை மாறுது. அப்ப மின்னோட்டத்துக்கு ஒரு நிலையான திசை ஒன்று இருக்கு.
நாங்க அதை மாத்தினாலும் என்ன செய்யுது? இப்போ இப்படி போனது நாங்க மாத்தி விட்டோம்னா மற்ற பக்கமாக திசை மாறுகிறது. மாற்றி தொடுக்கேக்க திசை மாறுகிறது. ஆகவே மின்னோட்டம் பாயிறதுக்கென்று நிலையான திசை உண்டு என்கிற முடிவுக்கு நாங்க வரலாம். இப்ப இதுல இருந்து என்ன செய்யலாம்? மின்னோட்டம் பாயிறதுக்காக ஒரு நிலையான திசை இருக்கு. அந்த நிலையான திசையை தான் நாங்க சொல்றோம் ஒரு மின்னோட்டமானது மின்கலத்தின் மின்கலம் என்றால் எது? பேட்டரி. பேட்டரி ஒன்றினுடைய நேர்முனைவில இருந்து மறைமுனைவை நோக்கிய பாய்ச்சல நியம திசையாக இருக்கு. அப்ப மின்னோட்டத்தினுடைய திசை எது? மின்னோட்டம் நேர்முனைவில் இருந்து மறைமுனைவுக்கு வரும். அதுதான் மின்னோட்டத்தினுடைய நியம திசை. இப்ப நாங்க மின்னோட்டம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மின்னோட்டத்தை அறியறதுக்காக நாங்க பயன்படுத்துவதுதான் அம்பியர் மானி. சரியா? அப்ப அந்த அம்பியர் மானியில மின்னோட்டம் பாயும் போது அது திரும்பலை காட்டும். திரும்பலை காட்டுமெண்டா அம்பியர் மானியினுடைய உபகரணத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. தரம் 6, 7 பார்த்திருப்பீங்க. நடுவில் ஈ என்ற குறியீடு போடப்பட்டிருக்கும். ஒரு முள் இருக்கும். கரண்ட் வந்தா அந்த முள் அசைகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். மின்னோட்டம் பாயிற திசைய கண்டுபிடிக்க வேணுமாக இருந்தா அதுக்கு நாங்க மையப்பூச்சிய அம்பியர் மானி அல்லது மையப்பூச்சிய கல்வனோமானியை பயன்படுத்த முடியும். நடுவுல ஜி என்கிற குறியீடு போடப்பட்டால் அது கல்வனோமானி என்று சொல்லும். நடுவுல ஏ போட்டா அது அம்பியர் மானி என்று சொல்லும். அப்ப இரண்டுமே மின்னோட்டத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும். அதுலயும் எங்களுக்கு மின்னோட்டம் அதாவது கரண்ட் போற திசை தெரிய வேண்டுமாக இருந்தா மையப்பூச்சி அம்பியர் மானிய அல்லது மையப்பூச்சிய கல்வனோமானிய யூஸ் பண்ணோம். அது மையத்துல இருந்து கொண்டு எந்த திசையில கரண்ட் வருதோ அந்த திசைக்கு அது திரும்பலை காட்டும். ஆகவே அதுல இருந்து நாங்க எந்த திசையில போகுதுன்றதை கண்டறிய முடியும். அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயம் ஓட்ட மின்னியல் தொடர்பானது. அப்ப அதுல நாங்க ஒரு மின் சுற்று எப்படி அமைக்கிறது, அதுக்கு தேவையான உபகரணங்கள், அதை எப்படி குறியீட்டுல சொல்றது, குறியீட்டுல இருக்கிறத வச்சுக்கொண்டு ஒரு மின் சுற்று எப்படி உருவாக்குறது. இப்ப அந்த மின் சுற்றுல ஏற்றங்கள் பாயிறத மின்னோட்டம் என்று சொல்லுவோம். மின்னோட்டத்துக்கு ஒரு நியமமாக ஒரு திசை இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். இந்த செயற்பாட்டுல இருந்து மின் மோட்டர் முதல்ல ஒரு பக்கமாக சுழலும். பேட்டரிய மாறி தொடுக்கும் போது அதனுடைய மின் மோட்டரினுடைய இயக்க திசை மாறும். ஆகவே மின்னோட்டம் பாயிறதுக்கு ஒரு திசை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நேர்முனையில இருந்து மறைமுனைவை நோக்கி. அப்ப மின்னோட்டம் பாயிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அம்பியர் மானிய நாங்க யூஸ் பண்ணலாம். சரி, அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு நாங்க வினாக்கள் பாப்பம். எழுதி கொள்ளுங்க. முதலாவது வினா, அதாவது மின்னோட்டம் என்றால் மின்னோட்டம் என்றால் என்ன?
மின்னோட்டத்தை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் எது? மூன்றாவது, மின்னோட்டத்தின் நியம விசை யாது? பாருங்க, மின்னோட்டம் என்றா என்னது? மூடிய சுற்று ஒன்றினூடாக ஏற்றங்கள் பாய்வது, ஏற்றங்களின் பாய்ச்சல். மூடிய சுற்றினூடாக ஏற்றங்களின் பாய்ச்சல், அதை நாங்க மின்னோட்டம் என்று சொல்லுவோம். மின்னோட்டத்தை அளவிட பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் ஆம்பியர் மானி. கல்வனோமானியும் யூஸ் பண்ணலாம், மில்லி எம்பியர் மானியும் யூஸ் பண்ணலாம், மைக்ரோ எம்பியர் மானியும் யூஸ் பண்ணலாம், மையப்பூச்சிய கல்வனோமானி எல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்க ஏதாவது ஒரு உபகரணத்தை எழுதி கொள்ளுங்க. எம்பியர் மானி பெரிய மின்னோட்டங்களை அளப்பதற்கு, மில்லி எம்பியர் மானி கல்வனோமானி சிறிய ஓட்டங்களை அளப்பதற்காகவும் பயன்படுத்தப்படும். மின்னோட்டத்தினுடைய நியம திசை என்பது நேர் முனைவிலிருந்து மறைமுனைவை நோக்கி திசை, அதுதான் நியம திசை. மின்கலத்தின் நேர்முனைவிலிருந்து மறைமுனைவை நோக்கி. இப்ப இந்த 3 வினாக்களுக்கு உரிய விடைகளை எழுதுவதற்கு முயற்சி செய்து பாருங்க. இன்றைக்கு நாங்க படிச்ச பாடத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கு. இந்த கிளாஸ் ஓவராங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லைன்னா பிள்ளைகள் நாங்க இதோட வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.